திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை நாயகன் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கருஞ்சட்டை பதிப்பகத்தின் அனைத்து நூல்களும் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் வருகிற மார்ச் 9ஆம் தேதி வரை 25% கழிவு விலையில் கிடைக்கும். கூரியர் கட்டணம் தனி. நூல்களை பெற கருஞ்சட்டை பதிப்பகத்துக்கு வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பிஜேபியில சொன்னாங்களே இதெல்லாம் வெறும் எலெக்ஷன் ஜும்லா, அதாவது என்னது ஏமாத்து வேலை, 420 தனம், பித்தலாட்டம். நாங்க சொன்னோம் வாக்குறுதியெல்லாம், நாங்க சொன்னதெல்லாம் நம்பி இந்த மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நாங்க என்ன கனவா கண்டோன்னு யாரு சொல்றோம்? அமித்ஷா சொல்றாரு. இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றலையான்னு கேட்டா இல்ல நாங்க சும்மா லுல்லுலாய்க்கு சொன்னோன்றாரு. ஒரு உள்துறை அமைச்சர் அந்த அளவுக்கு துணிச்சலா பேசுறாரு. ஆனா நம்மளுடைய அரசு அப்படி கிடையாது. எதை சொல்றாங்களோ அதைத்தான் செய்வாங்க, எதை செய்யறாங்களோ அதைத்தான் சொல்லுவாங்க. இப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் எடுத்துட்டா, ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரும் பயன்பெறுகின்ற ஒரு திட்டம். இது நாங்கெல்லாம் போய் சொல்லணும்னு கிடையாது. காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் உங்களுடைய அன்றாட செயல்பாடுகள்லயே இந்த திட்டம் இருக்கு. இலவச பேருந்து திட்டம், அதாவது கட்டணம் இல்லா விடியல் பயண திட்டம் பெண்களுக்கு. இப்ப ஒரு அம்மா எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க எனக்கு மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில இருந்து 1000 ரூபாய் வருது. என்னோட பொண்ணுக்கு புதுமை பெண் திட்டத்தில இருந்து காலேஜுக்கு போற என்னுடைய பொண்ணுக்கு 1000 ரூபாய் வருது. அதே மாதிரி கட்டணமில்லா பேருந்து விடியல் பயணத்துல என்னுடைய பொண்ணு கல்லூரிக்கு போறா, நான் வேலைக்கு போறேன். அதுல எங்களுக்கு மாதம் எவ்வளவு 8000 ரூபாய் கிட்ட எங்களுக்கு சேமிப்பு வருது. அப்ப 8, இது ஒரு 2, 10. சரியா? இது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ் புதல்வன் சொல்லிட்டு ஒரு திட்டம் அண்ணா சொன்னாங்கல்ல, இன்னும் எப்ப பார்த்தாலும் மகளிருக்கே திட்டங்கள் அறிவிச்சுட்டே இருக்கீங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு ஒரு குரல் வரும்போது அது எப்படி உங்களை நாங்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு, அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு அரசு பள்ளிக்கூடத்துல 6ஆவது வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு நீங்க கல்லூரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல அக்கௌண்ட்ல இந்த அரசு போட போகிறது. அப்போ எல்லா நிலைகளிலும் உங்களோடு பயணித்து கொண்டே வருகிற ஒரு அரசு. நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்கெல்லாம் படிக்கும்போது +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கணும், இன்னும் சொல்ல போனா 10th முடிச்சுட்டு 11th போய் என்ன குரூப் எடுக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதை சொல்லி தரதுக்கு கூட இதெல்லாம் எடுக்கலாம் இதெல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு கூட ஆள் கிடையாது. அப்பவே அப்படின்னா +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது யோசிச்சு பாருங்க, காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எந்த காலேஜ்ல சேர்ந்தா நல்லா இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும், எதுவுமே எங்களை போன்றவர்களா அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய வீட்டு பிள்ளைங்க +2 படிக்கும் போதே அவங்க அடுத்து என்னென்ன கோர்ஸுக்கு படிக்கலான்ற அளவுக்கு வழிகாட்டுவதற்கு தமிழ்நாடு அரசே நிறைய வழிகாட்டு மையங்களையும் குழுக்களையும் திட்டங்களையும் வச்சிருக்காங்க. சரி, அரசு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களா? பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு TNPSC-க்கான பயிற்சிக்கு அரசே ஏற்பாடு செய்யறாங்க. அதே மாதிரி ஒன்றிய அரசினுடைய பணிகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களா, அந்த பிள்ளைகளுக்கான அந்த தேர்வுக்கு பயிற்சி பெறதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க வெளியில. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ்நாடு அரசு பயிற்சி மையங்களை இலவசமா அமைச்சு அவங்க அங்கேயே தங்கி படிக்கலாம், அவங்களுக்கு உணவு கூட அங்கேயே கொடுக்கப்படும்ன்ற அளவுக்கு இன்றைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அப்போ எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்க்கையோடு இந்த திராவிட மாடல் அரசு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ எப்படி திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை இந்த பாஜகவினர் பொய் பரப்புரை செய்து இங்கே விதைத்திட முடியும்னு நம்புறாங்கன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு யூடியூப் சேனல்ல ஒருத்தர் கேட்கிறாரு, ரொம்ப சாணக்கியத்தனமா கேட்கிறதா அந்த ஆளுக்கு நினைப்பு. 3 ஆண்டுகள் இந்த திராவிட மாடல் அரசு என்ன உள்கட்டமைப்புகள் செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேட்டி எடுக்க வந்தவரை இவர் கேள்வி கேட்கிறார். நீங்க சொல்றீங்க ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த 3 ஆண்டுகளா திராவிட மாடல் அரசு என்ன உள்கட்டமைப்பு வசதிகளை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றாரு. கொஞ்சமாவது சிந்தனை திறன் இருந்தா இந்த கேள்வி வராது. இங்க மெட்ரோ திட்டம் போகுதுல்ல, மெட்ரோ ட்ரெயின் ஓடுதுல்ல, அதோட 2ஆம் கட்ட மெட்ரோ திட்ட பணிகளுக்கே தமிழ்நாடு அரசு தான் நிதி ஒதுக்கி இருக்கு. ஒன்றிய அரசு இன்னும் ஒண்ணு கொடுக்கல. இதை விட வேற என்ன உங்களுக்கு நாங்க சொல்லணும்? ஒன்றிய அரசினுடைய திட்டம்னு பீத்திக்கிறீங்கல்ல, எவ்வளவு பெருமையா நீங்க பீத்திக்கிறீங்க. ஒன்றிய அரசினுடைய திட்டத்தை எல்லாம் இவங்க மறைச்சிட்டாங்க, வேற வேற பேர் வச்சுக்கிறாங்க.
வாயை திறந்தாலே பொய்யுங்க, வாயை திறந்தாலே பொய். இப்போ என்ன சொன்னாங்க, இந்த ஆண்டுக்குள்ள 2024க்குள்ள 1,00,000 வீடுகள் கட்டி தருவதற்கான திட்டத்தை நிதியையும் கூட தமிழ்நாடு அரசு இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. ஒரு வீடு கட்டுவதற்கு 3,50,000 லட்சம் ரூபாய். இதே இது ஒன்றிய அரசுல ஒரு திட்டம் இருக்கு, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம். அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு அவங்க மொழியில, அதாவது வடமொழியில சமஸ்கிருதத்துல ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டமா அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு விளம்பரம் இதுல சினிமாவில் விவேக் காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆவாஸ் சஞ்சிங் நாயை வச்சுட்டு ஒரு விளம்பரம் போடுவாங்க தெரியுமா, ஒரு காமெடி வரும்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி ஒரு ஆவாஸ் யோஜனா திட்டம் அவங்களோடது. அதுல ஒரு வீடு கட்டுறதுக்கு அவங்க ஒதுக்கின நிதி, ஒதுக்கீடு செய்த நிதி என்ன தெரியுமா, நிர்ணயம் செய்தது 1,20,000 ரூபாய். அவர் கோட்டு போடுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாராம் மோடி. ஆனா மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 1,20,000 வீடு கட்டிடலான்னு அவர் கனவு கண்டிருக்காரு. அந்த 1,20,000 அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியுமா, வெறும் 72,000 தான் கொடுக்குறாங்க. மீதி காசை கொடுக்கறதே தமிழ்நாடு அரசு. அந்த 1,20,000 ரூபாயில எல்லாம் வீடு கட்ட முடியாது, அதனால நாங்க சேர்த்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 2,40,000 ரூபாயாக அதுக்கான அந்த திட்ட மதிப்பை உயர்த்தி மீதி காசை 1,68,000 ரூபாயை தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அப்போ 70% நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குது, ஒன்றிய பாஜக அரசு வெறும் 30% தான் கொடுக்குது. அப்ப இந்த திட்டம் மாநில அரசினுடைய திட்டமா அல்லது ஒன்றிய அரசினுடைய திட்டமா? நீங்க எப்படி அதுக்கு உரிமை கொண்டாட முடியும்? இப்ப மெட்ரோ 2வது பகுதி நடக்குது வேலை, இதுக்கு நிதி ஒதுக்கினது பூரா நம்முடைய தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு. அப்ப அந்த திட்டத்துக்கு யார் பேர் வைக்கிறது? இங்க எல்லா நிதியையும் ஒதுக்கி எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், அவங்க நோகாம நோம்பெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பேர், அதாவது என்ன தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்ன, இங்க திமுக அரசினுடைய வரலாறு என்ன, திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி இருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய முகத்தையே திமுக எப்படி மாற்றி அமைச்சிருக்கு, நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பின்னு சொல்லிட்டு ஏன் தலைவர் கலைஞரை நம்ம சொல்றோம். இந்த எந்த வரலாறும் தெரியாத தற்குறிகளாக இருக்கின்ற பாஜக காரங்க தான் இவ்வளவு பொய்களையும் பரப்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அறிவித்திருக்கிற கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டம் சட்டமன்றத்துல இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறார். அதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், அந்த 3,50,000 லட்சம் ரூபாய் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒதுக்கீடு பண்றாங்க ஒரு வீட்டுக்கு. அந்த திட்டத்தை அவர் சொல்றாரு, இது ஒன்றிய அரசினுடைய ஆவாஸ் யோஜனா திட்டம், இதை இவங்க பேரை மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருந்தா அந்த மாதிரி பேச முடியுமா? இந்த ஆண்டுக்குள்ளேயே கட்டி முடிக்கப்பட வேண்டிய வீடுகள் 1,00,000 வீடுகள் அறிவிச்சாச்சு, நிதி ஒதுக்கியாச்சு, முழு நிதியையும் தமிழ்நாடு அரசு ஒதுக்குது. அப்போ யாரை ஏமாத்திட்டு அலையறா? பாதுகாப்பான அரசுன்னு சொல்லிட்டு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற அத்தனை திட்டங்களும் பாருங்க, உயிர் காக்கின்ற திட்டங்கள் அவ்வளவு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருக்காங்க. நீங்க ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆனா கூட, அப்ப கூட என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் ஆக்சிடென்ட் ஆனவங்களை தொட்டு தூக்குனாலே கேஸ் வந்துரும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையணும், நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கி போன காலகட்டத்துல இல்ல, நீங்க அவர்களை கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க உயிரை காப்பாத்தினா உங்களை பாராட்டி 5,000 ரூபாய் ரொக்க பரிசு கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சதுனால எத்தனை பேரோட உயிர்கள் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? இன்னுயிர் காப்போம் 48 நிறைய, அதாவது மக்களை மட்டும் கிடையாது, மண்ணுயிர்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அரசு திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கே எப்படி உங்க பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மண்ணுயிரை காத்து மனிதர்களினுடைய உயிரை காப்போம் அப்படின்னு. அப்ப எவ்வளவு பாதுகாப்பு, ஒவ்வொரு செக்டாரா பார்த்து 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 இந்த அரசு திட்டங்களை வகுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. குழந்தைகளினுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற ஒரு திட்டம். குழந்தை கருவுல இருக்கிற குழந்தையிலிருந்து அது வளர 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 இந்த அரசு அதை அப்படியே கைய பிடிச்சு கூட்டிட்டு நான் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்டத்தையும் கொண்டு அதுல அந்த பிள்ளைகளினுடைய திறன் என்னன்றதை கண்டுபிடிச்சு, ஏன்னா நமக்கே பல நேரங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரியாம தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நீ இன்ஜினியருக்கு படி, பக்கத்து வீட்டு பிள்ளை இன்ஜினியருக்கு படிக்கிறான், நீ இன்ஜினியருக்கு படி, அவன் டாக்டருக்கு படிக்க போறான், நீயும் டாக்டருக்கு படின்னு பிள்ளைங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் அரசு எப்படி யோசிக்குது பாருங்க, இந்த திராவிட மாடல் அரசு. உங்க பிள்ளைகளுக்கு என்ன திறன் இருக்கிறதுன்றதை கண்டுபிடிச்சு அந்த திறனை வளர்ப்பதற்கு நாங்கள் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வர்றோம்.
அப்போ நம்ம யோசிக்காத அளவிற்கு கூட நம்முடைய பிள்ளைகளை பற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யோசிக்கிறார். காலை சிற்றுண்டி திட்டம் இன்னைக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. வெறுமனே அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இல்லாம அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டம் அதுவும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு பகுதியாக பார்த்து பார்த்து செய்கின்ற இந்த அரசு, அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரு அரசாக இருக்கின்ற இந்த அரசு ஒரு நாளும் தமிழ்நாட்டை இந்த மதவெறி கூட்டத்திடம் விட்டு கொடுக்கவும் கொடுக்காது. அவர்களிடம் இந்த மக்களை ஒப்படைக்கவும் ஒப்படைக்காது. அதற்கு இந்த மக்களும் தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல வேண்டியது இருக்கு. திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை நாயகன் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கருஞ்சட்டை பதிப்பகத்தின் அனைத்து நூல்களும் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் வருகிற மார்ச் 9ஆம் தேதி வரை 25% கழிவு விலையில் கிடைக்கும். கூரியர் கட்டணம் தனி. நூல்களை பெற கருஞ்சட்டை பதிப்பகத்துக்கு வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.